ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பாஜகவுடன் இணைந்ததை மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான CP ராதாகிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் 244 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் எண்ணிக்கை 148ஆக உயர்ந்துள்ளது. அதே நேரம் ஆம் ஆத்மி கட்சி எம்பிக்களின் பலம் 3ஆக குறைந்துள்ளது. டெல்லியில் மதுபான கொள்கை வழக்கு விசாரணைக்கு நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ ஆஜராக முடியாது என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணா காந்தா சர்மாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் நீதிபதி ஸ்வர்ணா காந்தா சர்மாவிடமிருந்து நீதி கிடைக்கும் என நம்பிக்கை இல்லாததால் மகாத்மா காந்தியின் சத்தியாகிரக வழியை கடைபிடிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீதிபதி ஸ்வர்ணா காந்தா சர்மாவின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் கத்தியால் கணவர் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விளாத்தங்கரையில் வசித்து வந்த ஆசிரியரான விஷ்ணுநாத் அல்மா தம்பதிக்கு திருமணமாகி 9 ஆண்டுகள் ஆகின்றன. அல்மாவின் நடத்தை மீது சந்தேகமடைந்த விஷ்ணுநாத் அடிக்கடி சண்டையிட்டு வந்த நிலையில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். பாரசாலை காவல் நிலையம் காவல் நிலையத்தினர் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை பெருவுடையார் கோவில் சித்திரை பெருவிழா தேரோட்டத்தின் போது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் இணைந்து பக்தர்களுக்கு படரசம், நீர்மோர் வழங்கி தாகத்தை தீர்த்தனர். கடுமையான வெயில் நிலவி வருவதால் பக்தர்களின் தாகத்தை தீர்க்க தஞ்சை தெற்கு வீதியில் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து நீர்மோர், பானகம், படரசம் ஆகியவற்றை வழங்கினர். மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சாதி மதம் கடந்த இந்த செயலை பலரும் பாராட்டினர். நெல்லையில் 55 ஆண்டுகளுக்கு பிறகு டிஜிட்டல் வடிவில் வெளியான மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தை எம்ஜிஆர் ரசிகர்கள் பார்த்து ரசித்தனர். 1970ஆம் ஆண்டு வெளியான எம்ஜிஆரின் மாட்டுக்கார வேலன் படம் மேலப்பாளையம் அலங்கார் திரையரங்கில் திரையிடப்பட்டது. காலையிலேயே தியேட்டரில் திரண்ட ரசிகர்கள் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் திரையரங்குக்கு வந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர். கோவில்பட்டியில் அங்கன்வாடி மையத்திற்குள் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு நிலவியது. புதுகிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு திங்கட்கிழமை காலை வழக்கம் போல் குழந்தைகள் வந்திருந்தன. அப்போது திடீரென அங்கன்வாடி மையத்திற்குள் பாம்பு புகுந்தது. இதனை கண்ட ஊழியர்கள் உடனடியாக குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியேற்றினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு ஊழியர்கள் பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கீரம்பூர் கிராம மக்கள் குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். காந்திநகர் காலனி பகுதியில் கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படும் நிலையில் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் இன்று பெருமாள் மலையடிவாரம் பகுதியில் காலிக்குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் துறையூர் பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த புள்ளிமான் காயங்களுடன் மீட்கப்பட்டது. ஐயாப்பட்டி பகுதியில் சங்கர் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் உள்ள 10 அடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் சுமார் 4 வயது மதிக்கத்தக்க ஆண் புள்ளிமான் ஒன்று தவறி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிற்றின் உதவியுடன் புள்ளிமானை உயிருடன் மீட்டனர். பின்னர் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட மானுக்கு கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். சென்னை புழல் அருகே பட்டப்பகலில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவாங்கரை பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முனுசாமி மதிய உணவு இடைவேளைக்காக தனது வீட்டின் முன்பு ஆட்டோவை நிறுத்தியிருந்தார். சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தபோது ஆட்டோ காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். வேலூர் கோட்டையில் உள்ள அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு சித்திரை திருவிழா, திருத்தேர் விழா சிறப்பாக நடைபெற்றது. சாமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரங்களை செய்து தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அகிலாண்டேஸ்வரி அம்மன், ஜலகண்டேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகளை சிறிய தேரில் வைத்து பக்தர்கள் தேரை இழுத்து வந்து தரிசனம் செய்தனர்.